தமிழ் சினிமா நகைச்சுவை நடிகர் மற்றும் அரசியல்வாதியாக திகழ்ந்து வரும் கருணாஸ் அவர்கள் தலைவராக பதவியாற்றி வந்த அவருடைய சொந்த கட்சியிலிருந்து அவரை நீக்கியிருக்கின்றார்கள். ஆம், முக்குலத்தோர் புலிப்படை கட்சியின் தலைவராக விளங்கி வந்த கருணாஸ் அவர்கள் இன்றைய தினம் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றார். இதற்கான காரணம் என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், கருணாஸ் அவர்கள் நேற்றைய தினம் கட்சியின் புதிய நிர்வாகிகளாக செயற்பட்டு வந்த அனைவரையும் அனுமதி கடிதமின்றி செயல்பட்டு வருகின்றார்கள் என்ற காரணத்தை காட்டி கட்சியிலிருந்து நீக்கியிருக்கின்றார். கருணாஸ் அவர்கள் சுயேட்சையாக முடிவெடுத்து கட்சியில் மற்றவர்களுடைய அனுமதி இல்லாமல் இப்படி தன் அதிகாரத்தை பயன்படுத்தியது பலருக்கு பிடிக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது இரட்டை இலை சின்னத்தில் வெற்றி பெற்ற கருணாஸ் அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்களை புகழ்ந்து பாடினார். அதைத் தொடர்ந்து அவரின் மறைவின் பின் உடனடியாக கட்சி மாறியது போன்று சின்னம்மாவின் வாழ்விடியாக மாறிவிட்டார். அதைத் தொடர்ந்து அவர் மேல் பல அவதூறுகள் ஏற்பட்டது. அதற்கான காரணம் அனைத்தும் தன்னை சாதி ரீதியாக அனைவரும் சீண்டுகின்றார்கள் என்று கூறினார் கருணாஸ் அவர்கள். இப்பொழுது கேட்டுக்கேள்வியின்றி புதிய நிர்வாகிகள் அனைவரையும் நீக்கிய காரணத்தால் கருணாஸ் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கியிருக்கின்றார்கள். சினிமாவில் காமெடி செய்தால் கைதட்டுவார்கள், அரசியலிலும் சென்று காமெடி செய்தால் என்னதான் செய்வார்கள்? இப்படித்தான் செய்வார்கள். இதுபோன்ற அரசியல் செய்திகள் மற்றும் சூடான சுவாரஸ்யமான சினிமா செய்திகள் என்ற அனைத்தையும் ஒரு இடத்தில் பார்த்தும் கேட்டும் தெரிந்தும் மகள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.